சென்னை மதுரவாயல் அருகே காவலர் தாக்கி கால் டாக்ஸி டிரைவர் ஒருவர் பலியான வழக்கில் தலைமை காவலரை கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநரான ராஜ்குமார் என்பவர் வானகரம் சர்வீஸ் சாலையில் ஒரு பெண்ணுடன் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மதுரவாயல் காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் ரிஷ்வான் சாலையில் நின்று கொண்டிருந்த ராஜ்குமாரை விசாரித்ததாக தெரிகிறது. திடீரென இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தலைமை காவலர் ரிஷ்வான் ராஜ்குமாரின் மார்பில் குத்தியதாக கூறப்படும் நிலையில் சம்பவ இடத்திலேயே டாக்ஸி டிரைவர் ராஜ்குமார் மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதுகுறித்து ராஜ்குமாரின் தோழி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மயங்கி கிடந்த ராஜ்குமாரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே ராஜ்குமார் இறந்துவிட்டதாக தெரிவித்த நிலையில் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதை அடுத்து மாரடைப்பு காரணமாக இறந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் போலீசார் தாக்கியதில் ராஜ்குமார் மர்மமான முறையில் இறந்து போனதாக அவரது சகோதரர் ஜெயக்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் சந்தேக மரணத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட தலைமை காவலர் ரிஷ்வான் மற்றும் ஓட்டுநரின் பெண் தோழியிடம் விசாரணையை தொடங்கிய நிலையில் ரிஷ்வான் தாக்கியதால் தான் ராஜ்குமார் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதை அடுத்து தலைமை காவலரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். தலைமை காவலர் தாக்கியதில் கால் டாக்ஸி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.